உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரம். வைத்தியர் மகேசி விஜயரத்னவிற்கான விளக்கமறியல் நீடிப்பு. பிள்ளையான் வெளியிட்ட ரகசியம். தீவிர விசாரணையில் காவல்துறை. திருகோணமலையில் சரமாரியாக தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள். அருண் சித்தார்த்தை செருப்பால் அடித்த கிருணிகா பிழித்து தொங்கவிட்ட யாழ் நபர். இந்தியாவில் போர் விபத்து. தொடர்ந்து மோதியதில் 50 மீட்டர் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து. திருகோணமலை உப்புவெளி அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் வெளிநாட்டு பெண்ணிடம் சில நபர்கள் தகாத முறையில் தொட முயன்றுள்ளனர். இது தொடர்பில் அவரது கணவர் கேட்கச் சென்றபோது கணவன் மீதும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. துரத்தி தாக்கும் காட்சிகள். இந்த சம்பவம் அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியின் முன் இடம்பெற்ற நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இரு நபர்கள் துரத்தி தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக உப்புவெளி போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தக நபர் இன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூலை 21 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபரை கைது செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்று சற்று குறைவடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது இன்று முறையே 297 ரூபாய் 36 சதமாகவும் 305 ரூபாய் 2 சதமாகவும் உள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே 296 ரூபாய் 24 சதமாகவும் 303 ரூபாய் 97 சதமாகவும் காணப்பட்டிருந்தது. வளைகுடா நாட்டு நாணயங்களின் உட்பட ஏனைய பிரதான நாடுகளின் நாணயங்களுக்கு நிகராகவும் ரூபாவின் பெறுமதி இன்று சரிந்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்னவிற்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 15 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மேலும் 2 சந்தக நபர்களை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். வைத்தியர் மகேசி விஜயரத்ன தான் இணைத்த தனியார் நிறுவனம் மூலம் நோயாளிகளுக்கு 50,000 பெறுமதியான மருத்துவ உபகரணங்களை 1,75,000 விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதனால் நோயாளிகளுக்கு 300 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் வைத்தியர் அதிகாரப்பூர்வ வைத்தியசாலை நடைமுறைகள் மூலம் அறுவை சிகிச்சை பொருட்களை வாங்காமல் பொது சேவை கொள்முதல் விதிகளை மீறியதாக கூறியது. அதற்கு பதிலாக அந்த பொருட்கள் அவரது தனியார் நிறுவனம் மூலம் சுமார் 300 நோயாளிகளுக்கு விற்பனை செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிள்ளையான் வெளிப்படுத்திய ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினரின் கூற்றுப்படி சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பிள்ளையானின் நெருங்கிய கூட்டாளியாவார். கொலைகள் மற்றும் கடத்தல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் நேற்று கல்முனை பகுதியில் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டார். மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பல கொலை வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் குறித்து பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவின் கடலூர் மாவட்டம் சம்மங்குப்பம் அருகே தொடருந்து கடவையை கடக்க முயன்ற பாடசாலை பேருந்து மீது தொடருந்து மோதியதில் 2 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடருந்து கடவையை கடக்க முயன்ற தனியார் பாடசாலைக்கு சொந்தமான பாடசாலை பேருந்தின் மீது திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்து தொடருந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
தொடருந்து கடவையை மூடாமல் ஊழியர் உறங்கிவிட்டதால் பேருந்து தண்டவாளத்தை கடந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்ததாகவும் 3 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தொடருந்து மோதியதில் பாடசாலை பேருந்து 50 மீட்டர் தொலைவுக்கு தூக்கி வீசப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரம். வைத்தியர் மகேசி விஜயரத்னவிற்கான விளக்கமறியல் நீடிப்பு. பிள்ளையான் வெளியிட்ட ரகசியம் தீவிர விசாரணையில் காவல்துறை. திருகோணமலையில் சரமாரியாக தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள். அருண் சித்தார்த்தை செருப்பால் அடித்த கிருணிகா பிழித்து தொங்கவிட்ட யாழ் நபர். இந்தியாவில் கோர விபத்து. தொடர்ந்து மோதியதில் 50 மீட்டர் இழுத்து செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து. இந்த செய்திகள் மறைவடைகின்றன. மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.